உலக செய்திகள் மொசாட் அப்படிங்கிற அந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் அண்ணா சூப்பரா இருக்குண்ணா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப விதமான என்கரேஜிங் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த பதிவுலையும் அதே மாதிரியான என்கரேஜிங் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த பதிவும் நல்லா இருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. உளவு ராணிகள், இதுதான் நம்ம எடுத்திருக்கிற டாபிக். இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யுத்தம், வார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது முதலாவது உலக போரா இருக்கட்டும், இரண்டாவது உலக போரா இருக்கட்டும், எப்போதுமே நம்ம இந்த ஆண்மகன்களை பற்றி மட்டுமே பேசுவோம். அவர்கள் இப்படி போரிட்டார்கள், அவர்கள் இப்படி போரிட்டார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்கள் ஆணாதிக்கம் அதை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு போர் அப்படிங்கிற ஒரு பேர் உச்சரித்தாலே அதுல பல பெண்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற உண்மையை நாம் ஏற்க மறுக்கிறோம். எந்த ஒரு யுத்தமா இருக்கட்டும், அது இலங்கையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அது சிரியாவா இருக்கட்டும், எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், பெண்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்படும் பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஏதாவது பெண்கள் போராடி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா வரலாறுல நிறைய போராளிகள் இருக்காங்க. சரி, உளவு வேலைகளில் பெண்கள் ஈடுபடுவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஈடுபடுவார்கள். ஸோ இந்த ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி ஈடுபடுவார்கள், எந்த மாதிரியான உளவு அமைப்பில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கிடைக்கும், இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசுல இருக்கும். ஸோ உங்க மனசுல இருக்கிற கேள்விகள் பிளஸ் உங்க மனசுல எழாத பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த பதிவு தொடங்குவதற்கான மிக முக்கியமான காரணம் குகன் அவர்கள் தான், எழுத்தாளர் குகன் அவர்கள் தான். அவர்கள் எழுதிய உளவு ராணிகள் என்கிற இந்த புத்தகத்தின் முதல் ஒரு அத்தியாயத்தை எடுத்துதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பேச போறோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மொசாட்ல இதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அவர் எழுதின அந்த புத்தகத்தை பார்த்து நம்ம ஒரு 5 டாபிக் போட்டோம். அதன் பிறகு ஒவ்வொரு வெப்சைட்ல இருந்து நமக்கு கிடைக்காத டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சது. அதை ஒரு 18-19 டாபிக்கா நம்ம கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ இந்த உளவு ராணிகளும் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையை எனக்கு தந்திருக்கிறது. ஏன்னா ஒரு 3-4 டாபிக் எடுக்கிற அளவுக்கு இந்த புத்தகத்துல நிறைய கண்டென்ட் இருக்கு. அதன் பிறகு நம்ம தேட 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 இதுல இருந்து நிறைய விதமான கண்டென்ட், நிறைய உண்மையான செய்திகள், உண்மையான உளவு ராணிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இவருடைய இன்ட்ரடக்ஷனை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். உளவு ராணிகள் எப்படி அவர்களுடைய உளவு வேலையை செய்கிறார்கள், எக்ஸ் அப்படிங்கிற நாட்டையும் ஏ என்கிற நாட்டையும் பிபி என்கிற மனிதனையும் வைத்து தான் இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் நார்மலா நம்ம பார்க்குற ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு கீழே ஒரே ஒரு வார்த்தையை கேட்டிருப்பார், இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் இல்லாட்டி எதிர்நோக்கும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்? அணு ஆயுதம், இல்லாட்டி ரசாயன ஆயுதம், இல்லாட்டி கையேறி குண்டுகள், இப்படி பலவிதமான ஆயுதங்களை நாம் சொன்னாலும் அவர் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை பெண்கள் அப்படிங்கிறது தான். ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆதாம் ஆப்பிளை சாப்பிடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு ஆயுதம் இருந்தது, ஏவாள் என்கிற ஒரு பெண். ராமாயணம் என்கிற புராணத்தில் அந்த ராமாயணம் போர் வருவதற்கான மிக முக்கியமாக காரணமாக இருந்ததும் ஒரு பெண் தான். அந்த பெண் என்கிற ஆயுதம் தான். ஸோ இந்த பெண் எப்போது ஆயுதமாக மாறுவாள், எப்போது ஆபத்தாக மாறுவாள் என்பது யாருக்குமே தெரியாது. அவள் பூவாக இருப்பதும் புயலாக மாறுவதும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட பெண் உளவாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல் அத்தியாயத்தில் யாரை பற்றி எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்சி வேக் என்பவரை பற்றி தான். யார் இந்த நான்சி வேக்? நான்சி அப்படின்னு சொல்லி அழைக்கலாமே, வெள்ளை எலி நான்சி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாதான் கிடைக்கும் இந்த நான்சி வேக்கை பற்றியான முழு வரலாறு. ஸோ வெள்ளை எலி, ஏண்டா அந்த பெண்ணுக்கு வெள்ளை எலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. ரொம்ப பெரிய காட்டுத்தீ, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த காட்டுத்தீல ஒவ்வொரு மிருகங்களும் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டே இருக்கும். அது காட்டு ராஜா சிங்கமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஓனாயா இருந்தாலும் சரி, எல்லாருமே உயிரை பாதுகாக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 4 பக்கமும் தீ வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? எல்லாமே அந்த தீயில கருகி செத்து போயிடும். ஆனா எலி இருக்கு பாருங்க, எலி, அந்த எலி மட்டும் என்ன செய்யும்? காட்டு தீ வந்த உடனே அந்த குழி இருக்கு பாருங்க, அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கும். அவனுடைய குழியை தோண்டி தோண்டி எங்க போயிரும்? பூமி கடியில போயிருமா. சோ இப்படி பூமி கடியில போறதுனால அந்த காட்டு தீ அந்த எலியை ஒண்ணுமே செய்ய முடியாதான். எலி உயிர் பிழைத்து விடும். சோ எலி எந்த ஒரு தீயாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எதிரிகள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி, அவர்களிடம் போக்குகளை காண்பித்து ஈஸியா எஸ்கேப் ஆயிரும். அதே மாதிரிதான் நான்சி வேக் என்பவள் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருவாங்களாம். அவங்க வெள்ளையா இருக்கிறதுனால அவங்களை எப்படி அழைத்து வந்தார்கள்? வெள்ளை எலி என்று அழைத்து வந்தார்கள். சோ அவங்களுடைய ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சீன் உங்க மனசுல ஞாபகத்துக்கு வரணும். அந்த சீனை நான் சொல்றேன். எப்பவுமே இந்த உளவாளிகளை இந்த போர் யுத்த நேரத்துல பிடிச்சிட்டாங்கன்னா சுட்டு கொன்னுறணும். ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை கொஞ்சி விட வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 2ஆம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹிட்லர் சீரிஸ் வரும்போது இதை மறுபடியும் நம்ம ரீகேப் பண்ணுவோம். ஏன்னா ஹிட்லர் தான் இதுல மெயின் வில்லன்.
ஸோ இந்த ஹிட்லர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய அளவில் எல்லா நாடுகளையுமே சுரண்ட ஆரம்பிக்கிறார். பிரான்ஸுக்கு வந்துட்டார். பிரான்ஸ்லயும் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக பிரான்ஸ்ல இருக்கிற சில வேலைகள், அந்த பிரான்ஸ் இராணுவத்தில் இருக்கும் சில விதமான உளவு அமைப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி விட்டார் ஹிட்லர். இப்படி உளவமைப்பை ஏற்படுத்தும் போது ஒரு பெண் ஹிட்லருக்காக உளவு பார்க்க வந்திருக்கிறார். பிரான்ஸ்ல உள்ள நிறைய நபர்கள் அவங்க அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ உளவு பார்க்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த பெண்ணை பாக்குறாங்க, எந்த வித பயமும் கிடையாது. ரொம்ப தைரியமா கண்ணெல்லாம் ஜொலிச்சிட்டு, ஆமா நான் ஸ்பையா தான் இருக்கேன், நான் ஹிட்லருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், நான் ஹிட்லருக்காக எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு கெத்தா நிக்கிறா. இந்த கெத்தா நிக்கிற இந்த பெண்ணை பார்த்த உடனே வேறொரு பெண் அங்கிருந்து வராங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின் நான்சி வேக். ஸோ நான்சி வேக் வந்துட்டு, என்ன நீங்க இவ்வளவு இன்னும் கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற ஆண்மகன்கள் வீரர்கள் எல்லாருமே சொல்றாங்க, அது ஒரு பெண் உளவாளியாக இருக்கிறாள், எப்படி நாங்கள் கொல்ல முடியும், அதனால கொல்லாம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொல்லலைன்னா நான் கொன்னுருவேன், எனக்கு ஒரு ஆயுதத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நான்சி வேக் கேட்கிறா. சோ பொதுவா இந்த உளவாளிகளுக்கு வேறொரு உளவாளியை கொள்வதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா நான்சி வேக் என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணை என்னிடம் தாருங்கள், நான் கொஞ்சம் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பெண்ணை இவள்கிட்ட கொடுத்தாச்சு, நான்சி வேக்கிட்ட கொடுத்தாச்சு. நான்சி வேக் அந்த பெண்ணை பார்க்கிறாள். உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பயம் கிடையாது. நீ ஏன் உளவு பார்க்க வந்திருக்க, அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இப்படிலாம் கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும்போது, சரி உனக்கு நான் சாப்பாடு தரேன், நீ சாப்பிட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்சி வேக் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அந்த உளவு பார்க்க வந்த அந்த பெண், நாசி படையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹிட்லருக்காக உளவு பார்க்க வந்த பெண் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான்சி வேக் அவங்களும் ஒரு உளவாளி தான், இவங்களும் ஒரு உளவாளி தான். ஆனா இவங்க வேற பக்கம், அவங்க வேற பக்கம். சோ நான்சி வேக் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும்போது கேட்குறாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த பெண் சொல்றாள், ஆமா என்னை கொன்னுருவ, எனக்கு தெரியுமே, நான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்ச உடனே கடகடன்னு எந்திரிக்கிறாங்க. யாரும் அந்த ஹிட்லருக்காக உளவு பார்க்க வந்த பெண் எந்திரிச்ச உடனே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாருமே ஒவ்வொன்றா கழட்டி முழு நிர்வாணமா நிக்கிறாங்க. முழு நிர்வாணமா நிற்கும் போது ஏன் அந்த பெண் முழு நிர்வாணமாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலுமே வருகிறது. அந்த பெண் அங்க சுற்றி இருக்கும் ஆண்மகன்களை சபலப்படுத்துவதற்கா, இல்ல தப்பித்து போவதற்காக ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்களா, இல்லாட்டி தன்னுடைய மானத்தை அடகு வைத்து உயிரை பணயம் வைக்க போகிறார்களா, இப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எழும்போது ஹெயில் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஸோ இந்த ஹெயில் ஹிட்லர்னா வாழ்க, ஹிட்லர் வாழ்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன். ஸோ இதை கேட்டுட்டே இருந்த நான்சி வேக், நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லி கையில இருந்து துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்னுட்டாங்க அந்த பெண்ணை. அந்த பெண் யாருங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது, நான்சி வேக் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நான்சி வேக்குக்கு ஹிட்லர்னா பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் இதுல தெளிவா தெரியுது. ஒரு உளவாளிக்கு வேறொரு உளவாளியை கொள்வதற்கான எந்த விதமான ஒரு சட்டமும் கிடையாது. ஆனா நான்சி வேக் அவங்களை சுட்டுக் கொள்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு பிறகு, கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு நான்சி வேக்கிடம் பல நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்க நாசிப்படை சேர்ந்த பல பெண்களை கொன்றிருக்கிறீர்களே, அதனால் உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதற்கு நான்சி வேக் சொல்றாங்க, அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இல்ல, ஒரே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் நிறைய பேரை கொல்லாம விட்டுட்டேன், என் கையில கிடைச்ச நிறைய பேரை நான் கொல்லாம விட்டுட்டேன், அவங்க எல்லாமே நாசிப்படைகளை சேர்ந்தவர்கள் தான். ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு, ஆனா இந்த பெண்களை கொன்றதுக்கான குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான்சி வேக் ஏன் இந்த ஹிட்லர் மீது இல்லாட்டி இந்த நாசிப்படை மீது இவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெறுப்பு வந்தது? இதுதான் நம்முடைய கதையின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொடக்கம் 1912 வருடம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. நான்சி வேக் அப்பதான் பிறக்கிறாங்க. சோ நான்சி வேக் 6வது குழந்தையாக பிறக்கிறார், கடைசி குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? இப்போ நியூசிலாந்துல இருக்காங்க. நியூசிலாந்துல இருந்து நான்சி வேக் பிறந்த பிறகு நேரா எங்க வராங்க? ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க பிழைப்பு நடத்துவதற்காக. ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவங்க திடீர்னு அவங்க அப்பாக்கு, நான்சி வேக்கினுடைய தந்தைக்கு மறுபடியும் நியூசிலாந்துலயே ஒரு வேலை இருக்கு. சோ இவங்களை ஆஸ்திரேலியாலேயே சிட்னிலேயே விட்டுட்டு இவர் மட்டும் எங்க போறாரு? மறுபடியும் நியூசிலாந்துக்கே போறாரு. போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. 6 குழந்தைகள் அவங்களுடைய அம்மா, நான்சி வேக்கினுடைய அம்மா 6 குழந்தைகளையும் நல்லபடியா வளர்த்து எடுக்கிறாங்க. இப்படி வளர்த்து எடுக்கும் போது மறுபடியும் இவங்களுக்கு குடும்ப பிரச்சனை. இவங்க இந்த நான்சி வேக்கினுடைய அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு மத கட்டுப்பாட்டுடன் இருக்கிறவங்க. சோ மத கட்டுப்பாட்டுடன் வளர்க்கும் ஒரு தாய், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு தந்தை, இறுக்கத்தில் வாழும் நான்சி வேக். இதுதான் நான்சி வேக்கினுடைய ஒரு கதை. இப்படி அவங்க ஒவ்வொரு ஸ்கூல் எல்லாமே முடிச்சுட்டு 16 வயது ஆயிருச்சு. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நர்சிங் படிக்கணும்னு ஒரு ஆசை நான்சி வேக்குக்கு. நர்சிங் படிக்கிறதுக்கு எங்க அம்மாட்ட எந்த ஒரு பணமும் கிடையாது. ஸோ உன்னால நர்சிங்லாம் படிக்க முடியாதுமா, வேற ஏதாவது படிச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அத்தை ஒரு ஆள் இருக்காங்க, அத்தைகிட்ட ஒரு 200 பவுண்டு கடன் வாங்கி வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. வீட்டை விட்டு ஓடி எங்க போறாங்க? நர்சிங் படிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க போன முதல் இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூயார்க். நியூயார்க்ல போய் அவங்களுக்கு நர்சிங் கிடைக்குமா, படிக்க வசதி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அவங்களுக்கு அந்த சீட்லாம் கிடைக்கல. ஸோ அப்படியே அவங்க லண்டனுக்கு வராங்க. லண்டனுக்கு வந்துட்டு லண்டனுக்கு வராங்க. லண்டனுக்கு வந்த பிறகு அவங்களால நர்சிங் படிக்க முடியல. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்குது.
அது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, பத்திரிகையாளராக ஒரு வேலை கிடைக்கிறது. ஸோ இந்த பத்திரிகையாளர் வேலையை அவங்க பார்க்கும்போது பலவிதமான செய்திகளை இவங்க என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும். எங்கேயாவது இருந்து செய்தி கிடைக்குதா அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரிஸ்க், அது அந்த ஜாப் அவங்களுக்கு ரொம்பவே அவங்க லவ் பண்ணிட்டாங்க, அதை ரொம்ப காதலிச்சிட்டாங்க. அந்த ஜாபை காதலிச்சோடனே சரி நம்ம இதுதான் நம்ம ப்ரொஃபஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற வேறொரு பத்திரிகையில் வேலை கிடைக்கிறது. ஹியூரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தான். ஸோ அவங்க 1930 வருடம் எங்க போறாங்க, பாரிஸுக்கு போறாங்க. அந்த பத்திரிகையில் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாசி படைகளை பற்றியும் ஹிட்லரை பற்றியும் பலவிதமான செய்திகளை சேகரிக்க வேண்டும். வியன்னால ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செய்தி எல்லாமே நீங்க தான் சேகரிக்கணும் நான்சி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஹிட்லரை பத்தி அதிகமா தெரிந்து கொள்கிறார்கள். இப்படி தெரிந்து கொள்ளும் போதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிய வருது, ஹிட்லரால் நிறைய நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியல, ஹிஸ்டரி என்ன அப்படி இப்படின்னு எதுவுமே தெரியல. நிறைய பேர் கொல்லப்படுவது ஹிட்லரால் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இவங்களுக்கு ஒரு கோபம் வருது, எப்பவாவது ஹிட்லர் என் கையில கிடைச்சாருன்னா நான் அப்படியே கொன்னு போட்டுருவேன். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. ஸோ ஹிட்லர் தான் என்னுடைய முதல் எதிரி அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல இன்டைரக்டா ஏறிடுச்சு. ஆனா ஹிட்லர் இருப்பது ஜெர்மனில, இவங்க வேலை பார்க்கறது பிரான்ஸ்ல. ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1930-40 எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதன் பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ அதனால் வரையிலும் நான்சி அப்படிங்கிறவருடைய மனதில் ஒரு வில்லனாக இருந்த ஹிட்லர் அவருடைய வாழ்க்கையின் வில்லனாக மாறுகிறார் இரண்டாவது உலக யுத்தத்தின் போது. இந்த இரண்டாவது உலக போர் அப்படின்னு சொல்லும்போது பிரான்ஸ் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்கிறதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 1940 வருடம் பிரான்ஸை ஜெர்மனி வந்து என்ன செய்யறாங்க, ஆக்குபை பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படி ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணும்போது பிரான்ஸுக்கு நிறைய அவங்களால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி 1.5 மாதங்கள் இந்த யுத்தம் என்பது நடக்கிறது ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும். கடைசியா ஜெர்மனி என்ன செஞ்சிட்டாங்க, பிரான்ஸை அவங்களுடைய அடிமையாக மாற்றி விட்டார்கள். 1940 44 வரை ஜெர்மனியின் அடிமையாக இருந்த ஒரு நாடு தான் பிரான்ஸ் என்கிற நாடு. ஸோ அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ்ல யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான்சி வேக். நான்சி வேக் இப்ப என்னவா இருந்தாங்க, ஜேர்னலிஸ்டா இருந்தாங்க. எப்போது ஜெர்மனி பிரான்ஸை அடிமைப்படுத்தியதோ அப்போதே அங்கே ஒரு புதிய ஒரு குழு என்பது தோன்றுகிறது. அந்த குழு பிரான்சினுடைய ஒரு விடுதலைக்காக போராடுகிறது. ஸோ அப்படி ஒரு போராட்டத்திற்கு நிறைய செய்திகளை பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல இருந்து கிடைக்கிற செய்தியை வேறொரு இடத்துல வந்து கொடுக்கணும். இதுக்கு நிறைய உளவாளிகள் தேவைப்பட்டார்கள். சோ இந்த ஒரு உளவமைப்பில் வந்து சேருகிறார்கள் நான்சி வேக் என்பவர்கள். இந்த உளவமைப்புக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது எந்த நாட்டை சேர்ந்த ஒரு கேப்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு கேப்டன் அயன் கேரோ அப்படிங்கிறவர் தான். சோ இந்த அயன் கேரோ தலைமையில் தான் இந்த உளவமைப்பு செயல்படுகிறது. இந்த உளவமைப்புக்கு செய்தியை பரிமாற்றம் செய்வதற்காக நான்சி வேக் என்பவர் ஒரு உளவு தொழிலில் ஈடுபட வைக்கப்படுகிறார். சோ நான்சி வேக் 1930 40 நம்ம கடந்துட்டோம். இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு ஒரு திருமணம் எல்லாமே நடந்தது. அதுவும் பிரான்ஸ்ல இருந்த மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான்சி அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த தொழிலதிபரின் பெயர் ஹென்றி என்பதுதான். ஹென்றி நான்சி நல்லபடியா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே கொண்டு செல்லும் போதுதான் இப்படி ஜெர்மனி வந்து பிரான்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்போது உளவாளியாக மாறி நிற்கிறாள் நான்சி வேக். அதன் பிறகு நடந்தது என்ன, எப்படி இவங்க உளவமைப்பில் ஈடுபட்டார்கள். ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு தப்பிச்சு போகும்போது ஹென்ரிய போலீஸ் பிடிச்சிருச்சு, ஹிட்லர் படை பிடிச்சிருச்சு. ஸோ அதன் பிறகு ஹென்றி என்ன செஞ்சாங்க, அடுத்ததான் நான்சி அவங்க பிடித்த போது நான்சி எப்படி அந்த ஒரு கூட்டத்திலிருந்து தப்பித்தாள், அதன் பிறகு நான்சி செய்த வேலைகள் என்ன, இப்படி பலவிதமான கேள்விகள் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு பதிலாக கிடைக்கும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.